ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ பிளாக் ஃப்ரூட்ஸில் இது என்ன பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே guys, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் வாட்டர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ மேக்மா வில்லேஜை பார்த்தீங்கன்னா எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாங்க அண்டர் வாட்டர் சிட்டிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதான் அண்டர் வாட்டர் சிட்டி. ஸோ ஆக்சுவலாக இது பேர் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா நம்ம அப்படியே இதுக்கு உள்ளே போனோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்தாச்சு அண்டர் வாட்டர் சிட்டி. கொஸ்ட் கிவர் எங்கே இருக்கான்? இதோ இங்கே இருக்கான் கொஸ்ட் கிவர். ஸோ இவன் தான் அவன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்பிசிஸை வந்து அடிப்போம். ஓகே, இந்த ஃபிஷ்மேன் வாரியர்ஸ் ரிவார்டு பார்த்தீங்கன்னா $8,750 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த எக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், ஸோ அதான் என்னன்னா நான் வந்து லைட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த இதெல்லாம் இப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்புறமா டியூயல் பிஸ்டல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாயிருக்கும். அப்புறம் டார்க் ஸ்டெப் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இவனுங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு அடிப்போம். அப்போ தான் நமக்கு டைமும் சேவ் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் அடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்கடா, வேகமாக வாங்கடா, வேகமாக வா. ஓகே, இவனுங்க ஸ்பான் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஏதோ 5 பேரோ 6 பேரோ தான் ஏதோ ஸ்பான் ஆகுவானுங்க இவனுங்க, ஏன்னு தான் தெரியாது. ஓகே, யாரா நீ? பார்க்க வர ப்ரோ பிளேயராக இருக்கான். கொஞ்சம் தள்ளியே இருப்போம், இல்லைனா அவன் பிவிபி போட்டுற போகிறான். அதான் வேறு பயமே. ஓகே, போயிடலாம், போயிடலாம். அவன் அங்கே இருக்கட்டும். ஓகே, நான் இங்கே ஒருத்தர் இருக்கான். 3 பேர் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. 8 பேர் முடிக்கணுமா? ஓகே, இவனை முடிப்போம். வேகமாக வா. என்ன லேக் ஆகுது? ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இவனுங்க எல்லாரையும் அடிப்போம், முடிச்சு விட்றலாம் இவனுங்களை வேகமாக. இவங்களாம் டம்மி பீஸ் தான். ஓகே, இன்னொருத்தன் பாஸ் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பார்த்திங்கன்னா இது 2 மோடு கைஸ், ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடு. ஸோ அதனால் அவனை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ஆளை கூப்பிட்ருக்கேன். அவன் வந்து அப்போ வருவான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு 4 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இன்னொரு 4 பேரை பார்த்தீங்கன்னா முடிக்கணும். அண்ட் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். யாரும் பண்ணவே மாட்டேங்க கைஸ். 2 வீடியோ போட்டேன் கைஸ், அந்த 2 வீடியோவுமே யாருமே பார்க்கல, 0 வியூஸில் இருக்குது. கொஞ்சம் யாராச்சும் போய் பாருங்கள், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கண்டென்ட்ஸ் கூட, போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க கைஸ். ஸோ நீங்கள் சப்போர்ட் தர தான் என்னாலும் இது வீடியோஸ்லாம் தொடர்ந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து வேறு ஒருத்தர் நடிப்போம். ஓகே, இன்னொருத்தர் இருக்கான். இவன் நடிக்கணும்னா 400 லெவலு $9 எவ்வளோ காசு தரேன்னா வந்து 9,000 தரான் காசு. இட்ஸ் குட் திங். ஓகே, ஸோ அவன் வந்து இந்த சைடில் இருப்பான். இருங்க, பாஸ் உள்ளே இருக்கானா தெரில. சரி, ஓகே, ஏன்னா அந்த பாஸ் ஸ்பான் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஓகேங்களா? அதனால தான் பார்த்துட்ருக்கணும். ஓகே, ஸோ இவனுங்களை போவோம். இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த இவன் மாதிரியே இருப்பானுங்க. மிடில் டவுனில் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் பேர் என்னன்னு சரியாக தெரில. ஒரு ஸ்வாடு கூட வச்சுருப்பான்ல, அவனுங்கள மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. அவனை மாதிரி இவனுங்க இருக்கானுங்க. என் வாய் வேறு ரொம்ப குளருது, அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இவனுங்களாம் லெவல் 400 தான். ஸோ அதனால் ஈஸியாக இவனுங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். நான் வந்து ஆஃப்லைனில் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டதுனால இப்போ வந்து என்னால் ஈஸியாக இவனுங்களை வந்து அடிக்க முடியுது. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு ஓகே, ஸோ இவனுங்க 5 பேர் தாங்க இருப்பானுங்க. ஸோ 5 பேர் இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். ஸ்பான் ஆகிறது கூட கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகுது, கொஞ்சோண்டு டைம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, முடிக்கலாமா? இருங்க, இன்னொருத்தர் ஸ்பான் ஆகிடுச்சு. அங்கே போய் நின்றுருக்கான் ஒருத்தன். ஸ்பான் ஆகிட்டேன்னு சொல்கிறேன். அங்கே போய் நின்றுருக்கான். இவனுங்க அடிக்கிறது எதுவும் நம்ம மேலே படாது, ஏன்னா நம்ம இவங்களோட லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 400, நம்ம பார்த்திங்கன்னா லெவல் 428. ஓகேங்களா? இன்னும் எத்தனை பேர்? இன்னும் ஒருத்தனை கூட சாவடிக்கல நான். 7 பேர் தான் கேசி இவனுங்களை சாவடிக்கணும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக சாவடிச்சிடலாம். வேமாங்கடா, இவனுங்க போய் அங்கங்கே நின்றுக்கிறானுங்க. அது வேறு கடுப்பாக இருக்குது. இவனுங்க போய் எப்போ கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு ப்ரிசல்லே ஆச்சு. ப்ரிசல்லாம் இது அநியாயத்துக்கு ஆகும். ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்தால் அதில் 2 பேர் தான் இருப்பானுங்க. மீதி 3 பேர் எங்கேயோ கிளிச்சாகி எங்கேயோ போயிருப்பானுங்க. ஓகே, ஸோ 2 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இன்னும் இங்கே ஐயோ லேக் ஆகுது. ஒருத்தர் இருக்கான். ஸோ இவனை மட்டும் முடிச்சு விட்ருவோம். இவனை முடிச்சுட்டா அவள் தான் வேகமாக.
ஓகே, வேகமாக ஸ்பான் ஆகணும். இன்னும் 2 பேரை முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அவனுக்கு ஸ்பான் ஆகுது கூட நீங்கள் வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இதோ ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். இன்னொருத்தன் வேகமாக வாடா. எங்கடா போனேன்? எங்கடா? அதோ இங்கே இருக்கான். ஓகே, ஸோ இவனுக்கு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அடிப்போம். நான் வந்து சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல போயிட்டு இன்னொருத்தனையும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவேன். ஸோ அது எதுக்குன்னு கேட்காதீங்க. அது எனக்கே தெரில நான் ஏன் அந்த இடத்துல போயிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 3 பேரை பார்த்தீங்கன்னா பாருங்க, அத்தனை பேரை பார்த்தீங்கன்னா 4 பேரை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டேன் தெரியாமல். ஓகே, ஸோ இப்போ இவங்க 3 பேரையும் ஒன்றா வச்சு அடிப்போம். நான் வந்து மோஸ்ட்டாக பவர்ஸ்லாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த லைட்லேயே இந்த ஸ்வாடு இருக்கிறதுனால இந்த ஸ்வாடே ரொம்ப ஈஸியாக இருக்குது அடிக்கிறதுக்கு. இதுவே இது 300. ஆமாம், 300 டேமேஜ் இதுவே ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ கொஸ்ட்டை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ 430. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த பாஸ் அடிப்போம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டேன். ஸோ இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து போயிட்டு அந்த பாஸை பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஸோ வாங்க போகலாம். ஸோ அவன் முன்னாடி போகிறான். இந்த இதுக்குள்ளே தான் பாஸ் இருப்பான். இப்போ இருக்கணும். அவன் இருக்கானே இல்லையான்னு தெரிலையே. இருங்க, நான் இதை வச்சு ஏதாச்சும் ஏன்னா சேட் பண்ண அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இருங்க, அவன் இருக்கானா? இல்லை, போச்சு போங்க. ஓகே, இன்னும் இங்கே இல்லை. சரி, ஓகே கேஸ், நான் வேறு ஏதாவது சர்வர் மாதிரி பார்க்குறேன். ஓகேங்களா? சர்வர் மாறிட்டு அங்கே சர்வரில் இது இருக்கானு பார்க்குறேன். ஓகே கேஸ், ஸோ இது வந்து 3ஆவது சர்வர். இந்த சர்வர்லையாச்சும் அவன் இருக்கான். ஓகே, அவன் போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஓரமாக இருப்போம். அவனே முடிச்சு விட்ருவான். நம்மள போயிட்டு சும்மா கொஞ்சம் அடிப்போம் அவனை. ஓகேங்களா? அதுங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் வச்சுருக்கான்ல ஒரு வெப்பனு, அந்த ட்ரைடெண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த ட்ரைடெண்ட்டை பார்த்தீங்கன்னா சில சமயம் அவன் பார்த்தீங்கன்னா கீழே போடுவான். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, நம்ம அவனும் நானும் பார்த்தீங்கன்னா இது டீமில் இருக்கோம். அதனால் அவன் அடித்தா எனக்கு ஹெல்த் குறையாது, நான் அடித்தா அவனுக்கு ஹெல்த் குறையாது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய நேரம். எங்கே போகலாம்? கிட்ட வாடா. ஓகே, நான் லைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கே அவன்? நான் அடிக்கிற ஒரு அடியாக அவன் மேலே பட முடியுது. எனக்கு வர ஹெல்த், அவன் கிட்ட போனாலும் ஹெல்த் ரொம்ப அதிகமாக குறைச்சி விட்டுறாங்க கைஸ். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது அங்கே ஒருத்தன் விளையாடுறான்ல, அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனோட ஐடியில் இவன் அடித்து தந்ததே நான் தான். ஆனால் இப்போ என்னால் அவனை அடிக்க முடியல, ஏன் தான் தெரில. ஆக்சுவலாக அவன் ஐடியில் நான் தான் இவனை வந்து அடித்து தந்தேன். அவனுக்கு 2 மோட்லேயும் நான் தான் இவனை வந்து அடித்து தந்தேன். ஆனால் இப்போ என்னால் அடிக்க முடியல, இவன் எனக்கு வந்து அடித்து தரான். ஓகே, விடுங்க. ஓகே, ஐயோ கீழே நிற்கிறான் கைஸ். கீழே போக முடியல, அவன் கீழே நின்றுருக்கான். எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதாங்க ஸ்டேஜ் 2 பார்த்தீங்களா? அப்படியே ஏதோ கொடுற காட்டேரி மாதிரி மாறிட்டான். இவனை பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சு விட்ருவோம். செத்து போயிடுறா. ஐயோ, ஓமை கார்டு என்ன முடிச்சு விட்டான். பரவாயில்ல, ஒரு வழியாக நம்ம டீம் பண்ண முடிச்சு விட்டான். அப்பா, ஒரு வழியாக முடிச்சிட்டான் கைஸ். சரி, ஓகே கைஸ். இருங்க, நான் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். எங்கே? ஐ கில்டு ஹிம் சொல்லிட்டு போடுறான். ஓகே, இதோ இங்கே இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய், see you in the next வீடியோ. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதை பண்ணிட்டு போயிடுங்க ப்ளீஸ் கைஸ். பாய்.